மற்றுமொரு அண்மை செய்தி, பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேகா அரசுக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேகா ஆட்சியில் யூரியா உரத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் கடைகளில் யூரியா உரம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், கூட்டுறவு சங்கங்களில் போதிய அளவு உரம் கிடைப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேகா அரசுக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேகா ஆட்சியில் யூரியா உரத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் கடைகளில் யூரியா உரம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், கூட்டுறவு சங்கங்களில் போதிய அளவு உரம் கிடைப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். மற்றுமொரு அண்மை செய்தி, பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேகா அரசுக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேகா ஆட்சியில் யூரியா உரத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் கடைகளில் யூரியா உரம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், கூட்டுறவு சங்கங்களில் போதிய அளவு உரம் கிடைப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாத தாவேகா அரசுக்கு விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாவேகா ஆட்சியில் யூரியா உரத்திற்கு கடும் தட்டுப்பாடு நிலவுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனியார் கடைகளில் யூரியா உரம் அதிக விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும், கூட்டுறவு சங்கங்களில் போதிய அளவு உரம் கிடைப்பதில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் நெல்லை மாவட்ட விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியருடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர்.